ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடுக்கு ரெஸ்லிங்கை கற்றுக் கொடுத்துருக்காரு நம்ம ராண்டி ஆர்டன். இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குல்ல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரோமன் ஒரு சுயநலக்காரராக அதை சொன்னது நம்ம பால் ஹேமன். அண்ட் மோர் ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி ஐசோ ஸ்பீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பீடை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். யூடியூப்பில் கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு தன்னுடைய யூனிக் ஸ்டைலை வச்சு. இவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்து தான் WWE பார்த்தீங்கன்னா 2025 ராயல் ரம்பில் ஒரு பிக்கை ரிலீஸ் பண்ணி இவரை கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இப்போ அவர் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது ப்ரொஃபஷனலாக எப்படி ஒரு ரெஸ்லர் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ட்ரைனிங் கொடுத்தது யார்? நம்ம ஆள் ராண்டி ஆர்டன்ல. ஆமாங்க, நீங்கள் நம்பாட்டாலும் நிஜம்தான். ஐசோ ஸ்பீடுக்கு ட்ரெயினர் கொடுக்கிறதுக்காக நம்ம ராண்டி ஆர்டனே வந்திருக்கிறாரு. ஐசோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா NXT பேண்டில் மக்களே இல்லாமல் அங்கே உள்ள ரெஸ்லர்ஸ் பார்க்குற அளவுக்கு எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறத கற்றுருக்காரு. அவருக்கு கற்றுக் கொடுத்தது ராண்டி ஆர்டன் அண்ட் ஷேமஸ். இவங்க 2 பேர் தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் எப்படிலாம் குதிப்பாரோ சண்டை போடுவாரோ அதை ஐசோ ஸ்பீட் பண்ணியிருந்தார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லராக இல்லாமல் புதுசாக வரவங்க ரெஸ்லிங் கற்றுக்கிறது கஷ்டம். ஆனால் ஐசோ ஸ்பீட் இவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவலப் ஆகிட்டார். எப்படி உலகநாதன் லோகன் பால் ரெஸ்லிங்கே தெரியாமல் WWE இப்போ கொடி கட்டி பறக்கிற ரெஸ்லிங் ஸ்கில்ல, அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரெஸ்லிங்கை சூப்பராக கற்றுக்கிட்டாரு. ஈவன் ராண்டி ஆர்டன் இவருக்கு கோச்சு அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் தான் டெலிகாஸ்டே பண்ணியிருக்கிறாங்களா. ஆக்சுவலி இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஐசோ ஸ்பீடுடைய யூடியூப் சேனல்லே அவர் எப்படி ட்ரெயினர் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ஷேமஸும் நெஞ்சில் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற அவருடைய மூவை பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. போகிற போக்க பார்த்தா ஐசோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாட்டார் போல இருக்குது. அப்படி WWE சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ண மாட்டார், அட்லீஸ்ட் ஒரு மிட் கார்ட் டைட்டில் வின் பண்ணுவார் போல இருக்குது. எப்படி US சாம்பியன்ஷிப்பை லோகன் பால் வின் பண்ணார் அதே மாதிரி வின் பண்ணுவார் போல இருக்குது. ஏன்னா இவர்கிட்டலாம் ஒரு டைட்டில் போச்சுன்னு வையேன், உலகம் முழுக்க WWE போகலை, எல்லா இடமும் பரப்பிடுவார்ல, அதுக்காகவே கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. அடுத்த செய்தி நம்ம லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனை பற்றி தான். பால் ஹேமனை பற்றி தான். பால் ஹேமன் ESPNல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இந்த ESPN அப்படிங்கிறது WWE கூட டைப் இருக்கிற ஒரு ஷோ தான். ஆக்சுவலி அதனாலேயே முழுக்க ஸ்டோரியில் என்ன பேஸ் பண்ணி தான் அவரும் பேசியிருப்பார். அதாவது ரியாலிட்டிக்காக பால் ஹேமன் வெளியில் பேசுகிறதுக்கும் இதில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டோரியில் என்ன பேஸ் பண்ணியே பேசியிருந்தார். அதாவது இப்போ WWEல ஒரு ரெஸ்லர் ஸ்டோரிக்காக என்ன கேரக்டர் இருக்காங்களோ அவங்க கேரக்டரை வச்சே பேசியிருப்பார். அதில் ரோமன் ரெயின்ஸை பற்றி கேட்டதுக்கு ரோமன் ரெயின்ஸ் மற்ற ரெஸ்லர்ஸை காட்டிலும் ரொம்பவே பொறாம கூட விடவேன். இப்போ நான் ஒருத்தர் கூட சென்ட்டேன்னா அவர் கூட சேரக்கூடாது அப்படின்னு நினைப்பார். தன்னை தவிர யாருக்குமே சாம்பியன்ஷிப் கிடைக்கக்கூடாது, தன்னை தவிர யாருமே பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் தன்னைத்தானே பெருமை பீத்திக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை பார்த்து பெருமை பீத்தி அப்படிங்கிறது அந்த ஷோவில் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னது தான், வார் கேமை ஹைப் ஏற்றதுக்காக ESPNல ஒரு ஷோவாட்டு பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வார் கேமில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பேசியிருக்காரு. ஃபியூச்சர் ஆஃப் WWE யார் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. உங்களுக்கு ஒருவேளை அந்த செக்மெண்ட் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். யாராவது வேணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டா வேண்டாம், சரிங்களா? வேணும்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்படி போடும் பட்சத்தில் நாளைக்கு தான் போடுவேன், ஏன்னா நான் இன்னும் ஃபுல் வீடியோ பார்க்கல. அதில் முக்கியமாக நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி சொன்னதை தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் ரோமன் ரெயின்ஸை பற்றி. வேணும்னா சொல்லுங்கள், நாளைக்கு நான் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? பால் ஹேமன் இப்படி பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் 4 நாளையில் பார்த்தீங்கன்னா உமன் ரெஸ்லரில் யாரோ ஒருத்தர் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது நமக்கு தெரியும், அது ரெஸ்ல்மேனியாவுடைய ப்ரொமோ தான். ஏன்னா கண்ணாடி காட்டினாங்க, மேக்கப் போடுற மாதிரி காட்டினாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தை WWE காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒரு கம்மலை காட்டியிருக்காங்க. இந்த கம்மல் போடுற நாய்க்கு வேறு யாருமே இல்லை, நம்ம ஷார்லட் ஃப்ளேர் ஒருத்தங்க தான். ரெஸ்ல்மேனியாவில் ஆல்ரெடி ரியா ரிப்ளே, டிஃப்னிலாம் காட்டினாங்கல்ல, பெக்கி லிஞ்ச்லாம். அதே மாதிரி அன்னதர் ஒன் பிக்கஸ்ட் உமன் ரெஸ்லர் அப்படின்னா அது ஷார்லட் ஃப்ளேர். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஷார்லட் ஃப்ளேரும் இந்த ரெஸ்ல்மேனியாவில் ப்ரோமோவில் இருக்க போகிறாங்க. அதனால தான் அவங்களுடைய கம்மலை காட்டி இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்லோட எண்டிங்கை போட்டு 2 days ago அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாளில் இந்த வீடியோ வந்துருமா. அதாவது நாங்கள் என்னத்தை ஷூட்டிங் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி
WWE ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, ரோமன் பிராக்கு சிஎம் பங்கெடுக்கிற மாதிரி. அதே மாதிரி இதுக்கான டீசரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ட்ரிபிள் ஹெச்சோட இந்த முடிவு நல்லா தாங்க இருக்குது, புதுமையாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக வார் கேமில் நம்ம ஒன்றா பார்ப்போம், இப்போ உமன்ஸுக்கு தனியாக மென்ஸுக்கு தனியான்னு பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது. வார் கேமுக்கான தண்டர் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த தண்டர் எஃபெக்ட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பட்டாசு வெடிக்கிறது, லைட் எஃபெக்ட்டு, இது எல்லாத்தையுமே WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணி அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெமோவும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, மேலே இவ்வளோ பெரிய குடிசை மாதிரி, ரிங்குக்கு மேலேயே பெரிய குடிசை மாதிரி இப்படி அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்களே, எப்படி தூரத்தில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அது தெரியும் அப்படின்னு தான் எனக்கு தெரில. நீங்களே பாருங்கள் எப்படி முழுக்க கவர் பண்ணாமல் இருக்குது. மேலே இருக்க ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல. அப்படி ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்கன்னா எல்லோரும் டிவிலேயே பார்த்துக்கோங்களே, கரெக்டு தானே. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இதை நேர்பார்வையிடத்துக்கு போயிருக்காராம். நேர்பார்வைனா இது எப்படி இருக்குது, எல்லா ஒர்க் அவுட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா ரஸ்லர்ஸோடைய தீம் மியூசிக் போட்டு ட்ரிபிள் ஹெச் முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. ஈவன் நம்ம ஜான்ஸ்னா, ரோமன் ரெயின்ஸ் ஒரு சின்ன வீடியோவாக காட்டட்டா? வீடியோ போடுறது பிரச்சனை இல்லைங்க, டக்குன்னு காப்பரேட் போட்டு விட்ருவானுங்க. சரி, நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய அந்த தீம் மியூசிக் ஒலிக்கும் போது அந்த அரங்கம் எப்படி அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிபிள் ஹெச் பார்வையில் காட்டி அப்ரூவல் வாங்கிட்டாங்களாம், அதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீ பெல்லா, இந்த ரெஸ்லரை பற்றி தெரியும், நிக்கி பெல்லாவுடைய தங்கச்சி. இவங்க டபிள்யூபியில் கடைசியாக ஒரு ரன் பண்ண போகிறாங்களாம். ஏடபிள்யூவில் டேனியல் பிரைன் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டபிள்யூபியில் வர்றதுக்கு காரணம் அவங்க அக்கா தான். ஸோ கடைசியாக ஒரு ரன்னை டபிள்யூபியில் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ வேறு இவங்களுடைய அக்காவான நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனாக ஸ்டெஃபினி வாக்கர்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக போட்டுட்ருக்காங்க. மேபி WWE பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரிட்டனாக இப்போ நடக்க போகிற வார் கேமில் நிக்கி பெல்லாவுக்கு கூட சப்போர்ட்டிங்காக ப்ரீ பெல்லாவையும் கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அஃபிஷியல் இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரீ பெல்லா அண்ட் நிக்கி பெல்லா பழைய மாடலிங் ஷோ நமக்கு ஞாபகம் வரும், பெல்லா ட்வின்ஸ் அப்படிங்கிறது, அவங்க மீண்டும் ஒன்று சேர போகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம ரஸ்லிங் கிங் தமிழில் எப்படி நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சரை வீடியோ எண்டிங் போடுறோமோ அதே மாதிரி ரஸ்லிங் கிங் ஓஜியில் மீம்ஸில் நிறைய வரும்ல, அது மீம் ஆஃப் த டேவா தினமும் வந்து நம்ம சேனலில் போட்டு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அன்னன்னைக்கு ரஸ்லிங்கில் மீம்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பற்றி. சரி, பார்க்கலாமா? முதல் மீம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் கீழே விழுந்தார்ல, அவர் தள்ளி விட்டதே ஜான்சனாக தானா. எப்படி தள்ளி விட்டுருக்காரு பாருங்க. ஏன் ஜான்சன் நம்ம கண்ணுக்கு தெரியல தெரியுமா? ஏன்னா அவர் யூ கேன் சீ மீ இல்லை. அடுத்தது பாருங்கள், நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ எப்படி இருக்கார் பாருங்களேன். இது உண்மைதாங்க, டாமினிக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது. அண்ட் லோகன் பால் இந்த இமேஜ், அதாவது நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது அவர் ஜூஸில் குளிக்கிறாரு அப்படிங்க தெரியுது. இப்படி மொட்டையாக பார்க்கும்போது என்ன தோணுது நமக்கு? சிறுநீரில் அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. அந்த சர்வைவர் சீரீஸ் 2060 நடக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்குமா? 2060 வரைக்கும் நம்மளாம் உயிரோடு இருப்பானமானே தெரில. இதில் போஸ்டர் வேறு. சரி காய்ஸ், அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.